டேய் மலரே, இன்னைக்கு என்னடா சப்பாத்தி செஞ்சிருக்கீங்க? ஆமா, தினமும் இட்லியும் தோசையும் மட்டுமே கொடுத்து கொடுத்து உங்களை ரொம்ப போர் அடிக்கிறேன்னு தோணுச்சு. அதான் இன்னைக்கு சப்பாத்தி குருமா ராய்த்தா. அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா. நீங்க எஃப்எம் ஸ்டேஷனுக்கு வேற போயிட்டு கடைக்கும் போயிட்டு வீட்டுக்கும் வந்து இவ்வளவும் சமைக்கணும்னா ரொம்ப கஷ்டம் இல்ல. இட்லினா ஊத்தி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம்லடா, இல்ல நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. ரொம்ப சிரமப்பட்டுக்காதீங்கடா. இல்ல பார்ட்னர், உங்களுக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும்ல. பிடிக்கும், அது என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம், தினமும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லைல்ல. இது கூட உங்களுக்கு நான் இன்னொன்னு செஞ்சு வச்சிருக்கேன், இருங்க எடுத்துட்டு வரேன். இன்னொன்னு என்னதுடா? இதை சாப்பிட்டுட்டு இருங்க, எடுத்துட்டு வரேன். மலரே, இன்னொன்னு என்னது? வரேன் பார்ட்னர், இருங்க. சப்பாத்தி பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, சாப்பிடணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுல செய்யணும் இதை செய்யறதுக்கு ரொம்ப நேரம்ல ஆகும். காலையில 4:30 மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சு இப்போ வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தா என்னத்துக்கு ஆகும்? மலர், இந்த வந்துட்டேன். என்னதுடா இது? ஃப்ரைட் ரைஸ். இது எதுக்கு? சப்பாத்தி போதாதா? ஒரு டிஷ்ஷுக்கு 2 டிஷ்ஷா கொஞ்சம் வெரைட்டியா இருக்கட்டுமேனு தான். மலர், இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா தாண்டா இருக்கும், ஆனா உங்களுக்கு செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமே. இருக்கட்டும் பார்ட்னர், உங்களை நல்லா பார்த்துக்கிடணும்ல. நல்லா பார்த்துக்கிடணுமா? நான் என்ன சின்ன பிள்ளையா? அப்படி இல்லை பார்ட்னர், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுத்து உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும்ல. அப்படியெல்லாம் எந்த கட்டாயமும் இல்லை. இங்க பாருங்க, நீங்க வெளியே எங்கேயும் வேலைக்கு போகாம வீட்டில் இருந்தீங்கன்னா இதெல்லாம் செய்யலாம், டைம் இருக்கும். நீங்களே ஆல்ரெடி 2 வேலை பார்த்துட்டு இருக்கீங்கடா. நீங்க சாப்பிடுங்க பார்ட்னர், நாளைக்கு உங்களுக்கு நான் நான் பண்ணி தரேன்னு. நான் பண்ண போறீங்களா? ஆமா, யூடியூப்ல எல்லாமே பார்த்து வச்சிருக்கேன். தினமும் உங்களுக்கு வெரைட்டி வெரைட்டியா சமைச்சு கொடுக்குறேன். ரொம்ப கஷ்டப்பட்டுக்காதீங்கடா, இட்லி செஞ்சுக்கலாம் போதும். அப்படி ஏதாவது வெரைட்டியா சாப்பிடணும்னு நினைச்சோம்னா நம்ம ஹோட்டல் போகலாம். ஆஹா, நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேன், நீங்க சாப்பிடுங்க முதல்ல. சரி, ஓகே, எனக்காக செஞ்சு வச்சிருக்கீங்க, ஆர்கியூ பண்ண வேண்டாம், நான் சாப்பிட்றேன். ம். பார்ட்னர், என்னடா? நான் தினமும் உங்களுக்கு இந்த மாதிரியே வெரைட்டி வெரைட்டியா சமைச்சு கொடுத்து உங்களை நல்லபடியா பார்த்துக்கிட்டா என்னை விட்டுட்டு போயிட மாட்டீங்கல்ல. விட்டுட்டு போறதா? உங்களை விட்டுட்டு நான் எங்கடா போக போறேன்? நீங்க விட்டுட்டு எல்லாம் போக மாட்டீங்க. இல்ல பார்ட்னர், இந்த மாதிரி எல்லாம் நான் உங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுத்து உங்களை நல்லா பார்த்துக்கிட்டா நீங்க எப்பவும் என்னை பத்தி மட்டுமே தானே நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்படியெல்லாம் நீங்க சமைச்சு கொடுக்கலனாலுமே நான் உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பேன். அப்படின்னா உங்க மனசுல நான் மட்டும் தானே பார்ட்னர் இருப்பேன், வேற யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. டேய், சொல்லுங்க பார்ட்னர். அந்த குட்டி பொண்ணு காயத்ரி இப்ப நான் சாப்பிடவா வேண்டாமா? சாப்பிடணும் பார்ட்னர். கோச்சுக்கிடாம சாப்பிடுங்க பார்ட்னர். வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டாங்களா? தம்பி, வெண்ணிலா? அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்க. ஆத்தா, ஐயா? ஐயாவும் ஆத்தாவும் இன்னைக்கு அத்தை வீட்டில் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் சப்பாத்தியும் ஃப்ரைட் ரைஸும் செஞ்சேன். இதுனா அவங்களுக்கு மெல்ல முடியாதுல்ல, அதான். சரி, நீங்க அதை வச்சுட்டு ஒரு தட்டு எடுத்துட்டு வாங்க, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு எல்லாம் எடுத்து வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அப்படியெல்லாம் எந்த அவசியமும் இல்லை, ஒரு தட்டை எடுத்துட்டு வாங்க, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். பார்ட்னர், என்னம்மா? காயத்ரிக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துரும்ல? ஆமா, நல்லபடியா நடக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்னு உங்க சித்தப்பா கேட்டிருக்காரு. ம். அப்புறம் பார்ட்னர், காயத்ரிக்கு கல்யாணம் ஆகி போயிட்டான்னா அப்புறம் நீங்க அவளை மறந்துடுவீங்க தானே? சொல்லுங்களேன். அந்த பொண்ணை நான் நினைச்சா தானே மறக்கிறதுக்கு. நீங்க நினைக்கலையா? இல்லடா, இல்லன்னு எத்தனை தடவை சொல்றது? அப்படி ஏதாவது நினைப்பு இருந்தா அந்த பொண்ணோட கல்யாண ஏற்பாடை நானே இப்படி முன்னாடி நின்று பாப்பனா? அதான் எனக்கு யோசனையாவே இருக்கு. ஒரு பயமும் வேண்டாம், எப்பவும் என் பொண்டாட்டி மலரை தவிர என் மனசுல வேற யாருக்கும் இடம் இல்லை. கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் வைக்கட்டா? வச்சதையே இன்னும் சாப்பிடல. அப்படின்னு சாப்பிடுங்க, எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சரிதான், நான் தானா? மலர், எங்கேயாவது போயிட்டு வருவோமாடா? அதான் நாளை கழிச்சு ஊருக்கு போறமே. சரி, நாளைக்கு எங்கேயாவது போயிட்டு வருவோமா? எங்க? எங்கேயாவது இங்க பக்கத்துல. எதுக்கு மறுபடியும் ஹோட்டல்ல போய் ரூம் போட்டு என்னை சமாதானப்படுத்துறதுக்கா? அடியே, அப்படித்தானே செய்வீங்க. பார்ட்னர், சாப்பிடுங்க பார்ட்னர், சாப்பிடுங்க. நான் ஊட்டி விட்டாதான் சாப்பிட முடியும் போல. தரங்க. இதை கேட்டிருந்தா முதல்ல நான் ஊட்டி விட்டுருப்பேன்ல. நல்லா இருக்கா? ம். உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ்னா பிடிக்கும்ல?
நீங்க எது செஞ்சாலும் பிடிக்கும்டா. உங்களுக்கு பிடிச்சதா தானே நான் செஞ்சு கொடுப்பேன். இந்தாங்க தண்ணி குடிங்க. எங்க அண்ணனை எதுவும் பார்க்க போனீங்களா? ம், பெரியவனை பார்க்க போனீங்களான்னு கேட்டேன். இல்லடா நான் போகல. இன்னைக்கு காலையில வாடிப்பட்டி வேற போயிட்டு வந்ததுனால வேலை அதிகமா இருந்ததுல மச்சாங்கிட்ட தான் கேட்டுக்கிட்டேன். நாளைக்கு வேணா போயிட்டு வருவோமா? தண்ணியை குடிங்க. நாளைக்கு போயிட்டு வருவோமாடா? ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் வைக்கட்டா? நாளைக்கு போயிட்டு வருவோமான்னு கேட்டேன். பால் கொஞ்சம் காய்ச்சி எடுத்துட்டு வரட்டா பார்ட்னர்? மிளகெல்லாம் தட்டி போட்டு நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, அதுக்குள்ள நான் போய் காய்ச்சி எடுத்துட்டு வரேன். என்னாச்சு மலருக்கு? ஒருவேளை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றாங்களா? அவங்களா தான் அவங்க அண்ணனை பத்தி பேச்ச எடுத்தாங்க. நான் கூட எதுவும் கேட்கக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பேசுனதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னதான் ஆச்சு இந்த பொண்ணுக்கு? நேரத்துக்கு ஒரு மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. பார்ட்னர் பணங்கள் கண்டு போடட்டுமா? போடுங்கடா. ஏதாவது கேட்டோம்னா கோவம் தான் வருது. அதான் கேட்கறதுக்கும் யோசனையா இருக்கு. ஆனா என்னமோ ஒண்ணு தப்பா இருக்கு. லா 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 லா. லா 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 லா. இன்னையோட இந்த காலேஜ் படிப்பு எல்லாம் முடிஞ்சது. தூக்கி விட்டறிஞ்சிட்டு வந்துருவேன். ஜாலி தான். ஆமா ஜாலி தான். எஸ். அதுக்கப்புறம் ஊருக்கு போய் திருவிழாவை என்ஜாய் பண்ணிட்டு செம்ம ஜாலியா இருக்க போகுது. ஐயா ஐயா முத்துக்கண்ணே, என்ன பெரியமா? மட்டன் சமைச்சிருக்கேன். மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா தனித்தனியா வச்சிருக்கேன் 2 பேருக்கும். இந்தாங்க பிடிங்க, சாப்பிட்டுக்கங்க. ஏத்தே, உங்க பிள்ளை தான் மட்டன் சாப்பிட மாட்டார்ல? அவர் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டார்ல தே, அவர் சைவம். அதெல்லாம் சாப்பிடுவான். எப்ப நான் சமைச்சாலும் அவனுக்கு தனியா கொஞ்சம் எடுத்து வச்சிருவேன். முத்துக்கண்ணு இந்தா எப்படியா கண்ணு? ரொம்ப தேங்க்ஸ் பெரியமா, கொடுங்க. சூப்பர் பெரியமா. அப்புறம் காரமெல்லாம் கம்மியா போட்டிருக்கீங்களா சுக்காவில்? ஆமாய்யா, மிளகாயெல்லாம் கம்மி பண்ணிட்டு மிளகு தான் அதிகமா போட்டிருக்கேன். அதுவும் கொஞ்சம் காரமா தான் இருக்கும். இருந்தாலும் ஓகே, இட்ஸ் ஓகே. ஓய் டுபாக்கூரு. என்னது? அது என்னது இது? நான் வெஜிடேரியன் சொல்லிட்டு எல்லாத்தையும் பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு எதுக்கு வெள்ளையும் சொல்லையுமா தெரியணும்? ஏய் நிலா, நான் பியோர் வெஜிடேரியன். எது? இந்த மட்டன் பிரியாணி மட்டன் சுக்காலாம் சாப்பிட்றது பியோர் வெஜிடேரியன் நீங்க. அன்னைக்கு என்னடான்னா மீன், இன்னைக்கு என்னடான்னா மட்டன். மட்டன்லாம் வெஜ்ஜு தான் நிலா. இது எந்த ஊர்ல மட்டனை வெஜ்ஜில் சேர்த்து வச்சிருக்காங்க? பாரு, இப்போ ஆடு என்ன சாப்பிடுது? என்ன சாப்பிடுது? இலை தலை புல்லு கீரை எல்லாம் சாப்பிடும். இலை தலை கீரை புல்லு எல்லாமே சைவம் தானே. அதனால அதை சாப்பிடுற ஆடும் சைவம் தானே. அது என்ன கோழி மாதிரி புழு பூச்சி இதெல்லாமா சாப்பிடுது? கோழி தான் அசைவம், மட்டன்லாம் சைவம். நீ சாப்பிடியா கண்ணு? மருமகளே உனக்கும் வச்சிருக்கேன், நல்லா சாப்பிடுங்க 2 பேரும். என்ன இன்னைக்கோட அவ்வளவுதான் நான்வெஜ் எடுக்கிறது. சாப்பிட்டு முடிச்சு வீடு அலசி விட்டு பன்னீர் தொளிச்சு விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கறி எடுக்கணும். அதனால நல்லா நிறைய வச்சிருக்கேன், சாப்பிடு என்ன. சரிங்க தே. பெரியமா, திருவிழாக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? இந்த இன்னையிலிருந்தே ரெடியாக ஆரம்பிச்சிருவோம்யா. இந்த சாப்பிட்டு வீடு அலசி வேலையெல்லாம் ஆரம்பிச்சு வச்சிருவேன். எங்களுக்கும் இன்னையோட காலேஜ் முடியுது. ஆமாய்யா, சரி நல்லபடியா பரீட்சை எழுதி முடிச்சிட்டு பத்திரமா வாங்க. என்ன வந்து துணிமணி எல்லாம் பேக் பண்ணுங்க. அதெல்லாம் நேத்து நைட்டே பேக் பண்ணி வச்சாச்சு பெரியமா. அப்படியா? ஊருக்கு போறதுன்னா பிள்ளைகளுக்கு கொண்டாட்டம் தான் போல. சரி சரி, அப்ப பத்திரமா போயிட்டு வாங்க. நல்லா பரீட்சை எழுதுங்க. என்ன 100க்கு 100 மார்க் வாங்கிடணும். என்ன சிரிக்கிற? சரிங்க பெரியமா, 100க்கு 100 வாங்கிடலாம். சரி போயிட்டு வாங்க, நல்லா சாப்பிடுங்க. என்ன டாடா பெரியமா. போயிட்டு வரேன் தே. சரிங்க ஐயா, போயிட்டு வாங்க. அரவிந்தனுக்கும் இன்னைக்கு கட்டு பிரிக்க போறோம். பிரிச்சுட்டு வந்துட்டு அவனும் ரெடி ஆயிடுவான் ஊருக்கு போறதுக்கு. அப்படியா? தாவளையா போயிருச்சோ? ஆமா தாவளையா போயிருச்சு. இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க, போகணும். மட்டனும் சிக்கனுமா எடுத்து எடுத்து கொடுத்து உடம்ப தேத்தியாச்சுல்ல. உங்களுக்கு ரொம்ப சிரமம் என்னத்தே? ஆமா பெரிய சிரமம். இது என்ன இன்னைக்கு நேரத்தான் நடக்குது? எப்பவும் நடக்கிறது தானே. இவன் என்னத்தையாவது வாய் துடுக்கா பேசுறதும், அவன் வாயை உடைக்கிறதும் கையை உடைக்கிறதும் காலங்காலமா நடக்கிறது தானே. எனக்கு பழகி போச்சு. சரி நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. வேலை நிறைய கிடக்கு. யாரையாவது வேலைக்கு கூப்பிட்டுக்கிடணும் இன்னைக்கு துணைக்கு. ஷாலினி, டேய் பெரியவனே, நீ என்ன இன்னும் படுத்தே கிடக்க? என் நிலமை உனக்கு வந்தா தெரியும், போடா பேசாம. ஏங்க ஷாலினி ரெடி ஆயாச்சாமா? நான் ரெடிங்க, ஆச்சியும் ரெடி, சுமதி அக்காவும் கஸ்தூரியும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெடி ஆகிட்டா கிளம்பிடலாம். சுமதியம்மா வாரா?
பெரியவனே எல்லாரும் தான் போறோம், நீ வா. இந்த வலியோடையும் வேதனையோடையும் எப்படிடா நான் வருவேன்? எல்லாரும் போகும்போது உன்னை விட்டுட்டு போனா நல்லாவா இருக்கும்? வா. என் மண்டையை உடைச்சாலே என் தங்கச்சி, அவளாவது வந்து பார்த்தாளா இல்லை மாப்பிள்ளையாவது வந்து பார்த்தாரா? யாராவது ஒரு ஆள் வந்து பார்த்தாங்களா அவங்க வீட்டில் இருந்து? நீ சாதாரணமா தலையில அடிபட்டு வந்திருந்தா எல்லாரும் வந்திருப்பாங்க உன்னை பாக்குறதுக்கு. நீ எங்கேயோ அடிபட்டுட்டு வந்து தங்கச்சி மேல பழிய போட்டா யார் வருவா உன்னை பாக்க? நடுவனே, அவ தாண்டா அடிச்சா, நான் சொல்றத நம்பு. ஆமா நம்புவாங்க, வேற வேலை இருந்தா பாரு. சரி எஞ்சி வா. வர்றேன், வந்து மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க பொண்டாட்டி அடிச்சதுக்கு பரிகாரமா என் கடனையெல்லாம் தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேட்கணும். அதுக்காகவாது வாரேன். அம்பிட்டு சொந்த பந்தமும் கூடி இருக்கும்போது கேட்டா அவராலையும் மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல. இது ஒரு நல்ல சான்ஸ், வாரேன். அதான் எனக்கு என்னமோ நீ இதுக்கு தான் பிளான் பண்ணி எங்கேயோ போய் முட்டிட்டு வந்திருக்கேன்னு தோணுது. ஆமாடா, இப்படி உயிர் போற அளவுக்கு முட்டுவேன், போவான்ல. இப்படி எல்லாம் அங்க வந்து மாப்பிள்ளை கிட்ட ஏதாவது பேசிட்டு இருந்தேன்னு வை, நானே உன்னை பிடிச்சி உள்ள போட்டுருவேன் பாத்துக்க. போடா போ, உன்னை அடிச்சிருந்தா தெரியும் அவ. இன்னமும் இப்படியே பேசிட்டு இருக்கான் பாரு. சரி ஷாலினி, சொல்லுங்கங்க. நான் உங்களுக்கு கேப் புக் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னும் 10 நிமிஷத்துல வந்துரும். எல்லாரும் கிளம்பி அதுல வாங்க, சரியா? நான் முன்னாடி பைக்ல போறேன். நீங்களும் எங்க கூட வரலாம்லங்க? இல்லம்மா, அங்க முன்னாடி போய் ஏதாவது வேலை இருந்ததுன்னா பாக்குறேன். 5 நாளைக்கு ஊருக்கு போறோம்னா வேன்ல ஏத்த வேண்டிய லக்கேஜ் நிறைய இருக்கும். நான் போய் மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் கூடமாட ஹெல்ப் பண்றேன். நீங்க கேப்ல 2வது கிளம்பி வாங்க, நான் முன்னாடி போறேன், சரியா? சரிங்க. தம்பி கேட்டான்னா அக்கா பின்னாடியே வந்துட்டு இருக்கான்னு சொல்லுங்க. கேட்டா என்ன, கண்டிப்பா கேட்பாரு. கேட்க முன்னாடியே சொல்லிடுறேன், போதுமா? ம் வண்டி வர்றதுக்குள்ள சட்டுப்புட்டுன்னு ரெடி ஆகுங்க. வண்டி வரவும் உடனே கிளம்பி வந்துருங்க, சரியா? அதுக்குள்ள வீடெல்லாம் பூட்டி ஏதாவது செக் பண்ணா பண்ணிக்கோங்க. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க முன்னாடி கிளம்புங்க. அப்புறம் இந்த இவனுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துருக்காங்கல்ல, அதையெல்லாம் மைனி எடுத்து வைக்க சொல்லிடு, மறக்காம. சரி. சரி, எல்லாத்தையும் பொறுப்பா இருந்து பாத்துக்க. நான் முன்னாடி கிளம்புறேன். போயிட்டு வாங்க. பெரியவனே சீக்கிரம் வா. என்ன? போ போ, வருவேன் போ. இன்னைக்கு மாப்பிள்ளை கிட்ட 2ல் 1 காட்டுறணும். ஒன்று, உங்கள் பொண்டாட்டியை தூக்கி உள்ளே வைங்க என்னை அடித்ததுக்கு. இல்லாட்டி என் கடனை கழிச்சு விடுங்க. இந்த 2ல் ஏதாவது ஒன்று அவர் செஞ்சு தான் ஆகணும். கமலா, சீக்கிரம் ரெடி ஆகுங்கம்மா. மாப்பிள்ளை வீட்டுக்கு ஆளா போய் நம்ம தான் இறங்கணும். இந்த பொம்பளை ஆளுகளை எங்கேயாவது கிளப்பி கூட்டிட்டு போக முன்னாடி உசுறு போய் உசுறு வருது. ரெடியானே? நான் ரெடி. இவங்க ரெடியானா தானே அப்பதை ஒடிச்சு கத்திக்கிட்டு இருக்கேன். நாங்க வந்துட்டோங்க. வந்துட்டீங்களாமா? வாங்க வாங்க, சட்டுப்புட்டுன்னு கார்ல ஏறுங்க. நாங்க அப்பவே ரெடி ஆயிட்டோம். கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கா, ஜன்னல் எல்லாம் பூட்டி இருக்கான்னு ஒரு தடவை எல்லா ரூம்லயும் போய் செக் பண்ணிட்டு வந்தோம். சரி சரி, மாப்பிள்ளை வீட்டுல ஒரு விசேஷத்துக்கு கிளம்புறோம் அப்படின்னா நம்ம தானே ஆளா போய் நிக்கணும். நேரம் இருக்குல்லங்க, போயிடலாம் வாங்க. அத்தை எங்க? அவங்க ஆளுக்கு முன்னாடி ஆளா கார்ல ஏறி உட்காந்தாச்சு. சரி, மக வீட்டுக்கு போறதுன்னா ஒரு சந்தோஷம் தான் போல. ஆமா, சரி எல்லாம் செக் பண்ணிட்டீங்கன்னா வண்டியில ஏறுங்க. லக்கேஜ் எல்லாம் எங்க? அதையெல்லாம் எப்பவோ கார்ல ஏத்தியாச்சுமா, உங்களை மட்டும் தான் இன்னும் ஏத்தல. வாங்க போவோம். எங்க சாவி எடுத்துக்கிட்டீங்களா? சாவி இந்த என் பாக்கெட்ல தான் இருக்கு. சட்டுப்புட்டுன்னு வாங்க கிளம்புவோம். ஆள் அங்க போய் நின்று எல்லா வேலையும் நம்ம தான் எடுத்து பார்க்கணும். வாங்க. சரி, வந்தாச்சு. தம்பி நடப்பா போயிடலாம். 10 நிமிஷத்துல போயிடலாம். அதுக்குள்ள அங்க மாப்பிள்ளை வீட்டுல வேன்ல ஜாமான் ஏதாவது ஏத்த வேண்டியதா இருந்தா நம்ம போய் முன்னாடி நின்று எல்லாம் பார்க்கலாம்ல, அதுக்குதான். போயிடலாம். ஐசு ரெடி ஆயிட்டியாம்மா? அங்க கருப்பா வீட்டு வாசல்ல வேன் வந்துருச்சு. இந்த வந்துட்டேன். மெதுவா வா. நீங்க தான் வேகமா வான்னு கூப்பிட்டீங்க. இல்ல, வேகமா ரெடி ஆகுன்னு சொல்லி கூப்பிட்டேன். வர்றது மெதுவா வா. சரிங்க, வந்துட்டேன். நான் ரெடி, கிளம்பலாம். வேன் வந்துருச்சோ? ஆமா, இப்பதான் அந்த பக்கத்துல இருந்து வர்றேன். வேன் வந்து வாசல்ல நிக்குது. கருப்பங்கிட்ட சொல்லியிருக்கேன் வேனுக்கு நடுவுல சீட்டு கொடுக்க சொல்லி. ஏங்க? இல்ல ஐசு, மாசமா இருக்கேல்ல, குழுங்கும்ல வண்டி. முன்னாடியோ பின்னாடியோ உட்காந்தா அதான், நடுவுல உட்காந்தா கொஞ்சம் சேஃபா இருக்கும். இல்லன்னா கார் ஒண்ணு ரெடியா நிக்குது, அதுல வர்றியா? எனக்கு என்னமோ மலர் சிஸ்டர் கார்ல தான் வருவாங்கன்னு தோணுது. அப்ப நீயும் கார்ல வர்றியா? எதுல இடம் இருக்கோ அதுல போய்க்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, அத்தை எங்க? அது சரி, எங்க அம்மா என்ன இந்நேரம் வரைக்கும் நின்றுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அப்பவே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பட்டாளத்து கூட சேர்ந்தாச்சு. அப்படியா? சரி, பேக் எங்க? இங்கதான் எடுத்து வச்சிருந்தேன். எங்க அம்மா போகையிலேயே பேக் எடுத்துட்டு போயிட்டாங்க ஐசு. அப்படின்னா நம்ம வீசின கையும் வெறுங்கையுமா போனா போதும். ஆமா, நம்ம போய் வேன்ல உட்காந்தா போதும், வா. நேத்து நீங்க பூ வாங்கிட்டு வந்தது நிறைய இருந்தது, கட்டி வச்சிருக்கேன். எடுத்துட்டு போலாமா? மலருக்கு கொஞ்சம், வெண்ணிலாவுக்கு கொஞ்சம் வச்சுக்க சொல்லி கொடுக்கலாம். அவங்க வீட்டுல இல்லாத பூவா? இருந்தாலும் ஃப்ரெண்டு நான் கொடுக்கறது அது ஸ்பெஷல்ல. அதுவும் சரிதான். சரி, போய் எடுத்துட்டு வா போ. ஐசுமா, வாங்க மாமா. வாங்க தே. வாங்கம்மா, வாங்கப்பா. மாமா உட்காருங்க. உட்காருங்க தே. இருக்கட்டும். ஐசு, உனக்கு கோவம் எல்லாம் குறைஞ்சிருச்சாடா? என்ன கோவம் ஐசு? இருங்க, நான் பேசிக்கிறேன். என்னம்மா?
இல்ல ஐசு, அன்னைக்கு அம்மா அப்படி பேசினதுனால தானே கோச்சுக்கிட்டு இங்க வந்துட்டேன். நானும் சரி கோவம் குறையட்டும், ஒரு 4-5 நாள் கழிச்சு போய் சமாதானப்படுத்துவோம். அன்னைக்கே வந்தா நீ வரவும் மாட்ட, கோவத்துல என்ன ஏதும் பதிலுக்கு பேசிடுவேன்னதே இத்தனை நாளா வரல. இப்ப உன் கோவம் எல்லாம் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வா நம்ம வீட்டுக்கு போலாம். ஏம்மா நாங்க ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம்மா. ஊருக்கா? எந்த ஊருக்குமா? மலர் வீட்டில் எல்லாரும் ஊருக்கு போறாங்கம்மா, இங்க பக்கத்துல திருவிழாவுக்கு. அதான் நாங்களும் கிளம்புறோம், எங்களையும் கூப்பிட்டுருக்காங்க. அப்படியா? ஏண்டி மாசமா இருக்கிற இந்த நேரத்துல ஊருக்கெல்லாம் போனா சரியா வருமா? இங்க பக்கம்தாம்மா. பக்கம்னாலும் அதெல்லாம் நீ ஒன்றும் போக வேண்டாம், வா நம்ம வீட்டுக்கு போவோம். இல்லைம்மா நாங்கள் வர்றோம்னு சொல்லியாச்சு, பேக்கெல்லாம் கொண்டு போய் வேனில் ஏற்றியாச்சு, நான் ஊருக்கு கிளம்புறேன். சொன்னா கேட்க மாட்டேங்கிற பத்தியா, கோவம் இன்னுமே இருக்கு. சரி அப்போ ஊருக்கு போயிட்டு அம்மா வீட்டுக்கு வரையா? ஏம்மா நிச்சயதார்த்தம் வச்சாச்சோ? நிச்சயதார்த்தம் அடுத்த வாரம் முடி. அப்படின்னா நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடுங்கம்மா, அதுவும் கூப்பிடுறதுக்கு எங்கள் மாமியார் இருக்கும்போது வாங்க. ஐசு ஐசு என்னம்மா? ஐயோ எதுவும் தப்பா பேசிட்டேனா? கூப்பிட்ட சொல்லுக்கு கிளம்பி வர பாரு, அதென்ன இப்படி பேசுற பழக்கம்? ஏம்மா நான் அன்னைக்கு சொல்லிட்டு தானம்மா வந்தேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னு. ஏதோ ஒரு நினைப்புல அப்படி பேசிட்டேன் அன்னைக்கு, கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஒதுங்கி இருன்னு. அதையே மனசுல வச்சுக்கிட்டு என்னத்தையாவது பண்ணிக்கிட்டு இருக்காத ஐசு. ஏம்மா இல்லம்மா, எனக்கு எந்த கோபமும் இல்லை உங்க மேல. நான் என்ன உங்ககிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்ட வந்தேன்? சண்டை ஒண்ணுதான் போடல, ஆனா கிளம்பி வந்துட்டேல. இங்க தானம்மா என்னை கட்டி கொடுத்துருக்கீங்க, அப்ப நான் இருக்க வேண்டிய இடம் இது தானே? அது முன்னாடி தெரியலையோ? ஆமாம்மா தெரியல, தெரிஞ்சதும் கிளம்பி வந்துட்டேன். என்னத்தே என்னாச்சு? உங்க வீட்டுல வச்சு எதுவும் பேசுனீங்களா ஐச? இல்லங்க, யாரும் எதுவும் சொல்லல என்னைய. என்ன ஐசு நீ பேசுறத பார்த்தா அப்படித்தான் தெரியுது எனக்கு. இல்லங்க, யாரும் எதுவும் சொல்லல. ஏம்மா நாங்க ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம்மா, ஊருக்கு போயிட்டு வந்து நானும் இவரும் வர்றோம், சேர்ந்து வர்றோம். எப்பா நீங்களாவது புரிஞ்சுக்கங்கப்பா. அலி வா கிளம்புவோம், அவங்க தான் ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ இங்க முறுக்கிக்கிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. சரி தாய் மகளுக்கு உள்ள சண்டை, அது அப்புறமா உட்காந்து பேசி தீர்த்துக்கிடுவோம். அவங்க ஊருக்கு கிளம்புறாங்கல்ல, விடு வழியை விட்டுட்டு போவா. நான் எது செஞ்சாலும் என் பிள்ளை நல்லதுக்கு தானங்க செய்வேன், அதை ஏங்க புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறா? சரிம்மா சரி புரிஞ்சுக்கிடுவா. வா அவங்க ஊருக்கு கிளம்பும் போது நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, அதுவும் கோயில் காரியத்துக்கு போறாங்க. வா ஐசு நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்கம்மா. ஊருக்கு போயிட்டு வந்ததும் நம்ம வீட்டுக்கு வரட்டு வந்துட்டு போயின்னு. வர்றதா இருந்தா நாங்க 2 பேரும் சேர்ந்து தான்ப்பா வருவோம், கூப்பிடுறதுன்னா அவரையும் சேர்த்து கூப்பிடுங்க. சரிம்மா 2 பேரும் சேர்ந்தே வாங்க. இப்ப நாங்க போயிட்டு வரோம், அள்ளி சொல்லிட்டு வா. நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வாங்க. போவாங்க. ஐசு என்னாச்சு ஐசு? உங்க அம்மா ஒன்னு எதுவும் பேசுனாங்களா உங்க வீட்டுல வச்சு? இல்லங்க, வாங்க நம்ம ஊருக்கு கிளம்புவோம். என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற பத்தியா? ஏதாவது நடந்திருந்தா தானங்க சொல்லுவேன், ஒன்றும் நடக்கல. சொல்றதுக்கு ஏதாவது இருந்தா தானே சொல்லுவேன். வாங்க போவோம். சரி வா. சாவி எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கிட்டேன், நீ இப்படி வா நான் போட்டுறேன். ம். மாப்பிள மலரு ஐயா ஆத்தா, என்ன வீட்டுல யாரையும் காணும்? வாசல்ல வேணும் மட்டும் நிக்குது. நம்ம தான் முத ஆளா வந்துட்டோமோ? டேய் மலர் வந்துட்டியாடா? நடுவா வா, ஆளுக்கு முன்னாடி வந்துட்ட போல. ஆமா சீக்கிரமா வந்தா மாப்பிளைக்கு ஏதாவது கூட மாட வேலை பார்க்கலாம்ல. ஆமா வேணும் வந்து வாசல்ல நிக்குது, மாப்பிளைய காணும், வீட்டுல யாரையும் காணும். இருப்பாரே? இல்ல மாப்பிளைய காணும், ஐயாவையும் காணும். இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க பாரு. ஆத்தாளையும் காணும். அவங்க அத்தை வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பக்கத்துல தான் இருப்பாங்க பாரு. சரி மைனி எங்க? கஸ்தூரி எங்க? சின்னவனுங்க என்ன பெரியவே? மைனி யாரையும் காணும். எல்லாரும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. நான் தான் மாப்பிளைக்கு ஏதாவது ஒத்தாசையா வேலை பார்ப்போமேனு சீக்கிரமா கிளம்பி வந்தேன். ஆமா நீ என்ன இவ்வளவு பெரிய பாத்திரத்துல புளியோதரை கிண்டி வச்சிருக்க? வாசம் மூக்க தொலைக்குது. ஊருக்கு போக போறோம்ல, போற வழியில பசிச்சா சாப்பிடுறதுக்கு. அடே இந்த 1 மணி நேரம் போற ஊருக்கு எதுக்கடா புளியோதரை கிண்டி வச்சிருக்க? வண்டியில ஏறி உட்காந்தா 1 மணி நேரத்துல ஊர் வந்துரும். அதெல்லாம் எனக்கு தெரியும், இருந்தாலும் பசிச்சா ஏதாவது சாப்பிட கொடுக்கணும்ல, அதுக்கு தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குன்னு இவ்வளவா? சரி ஆளுங்க நிறைய பேர் வர்றாங்கல்ல, ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்தா சரியா போயிரும். சரி மலரு, உனக்கு எலுமிச்சம்பழம் புளிப்பு முட்டை ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? எதுக்கு? வேன்ல போனா உனக்கு வாந்தி வரும்லடா, அதுக்குதான். வாயில ஒதுக்கி வச்சுக்கோ. எலுமிச்சம்பழம் நெல்லிக்காய் புளிப்பு முட்டை எது வேணும்னு சொல்லு, இல்ல 3 வாங்கிட்டு வரட்டா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம், உன் வேலையை பார்த்துட்டு போ. என்ன வேணும்னு சொல்லுடா, அண்ணே வாங்கிட்டு வந்து தாரேன். அப்புறம் பாலித்தீன் கவர்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? எதுக்கு? வாந்தி வந்தா எடுக்கிறதுக்கு. ஓ சரி சரி, நம்ம என்ன பஸ்லயா போறோம்? வாந்தி வந்தா வேணா நிப்பாட்ட சொல்லிடுவோம். என்ன நீ போய் வாந்தி எடுத்துட்டு வந்துடலாம். இங்கே நான் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்ல, வேன்ல போகும்போது வாந்தி வர்றதுக்கு. குட்டி அப்படி இல்லடா, உனக்கு வேன்ல பஸ்ல போனா சேராதுல்ல. கார்ல பைக்லன்னா அழகா உட்காந்து போயிட்டு வந்துருவ. வேனு பஸ்னா சேராதுலடா, அதான் ப்ரிப்பேரா எல்லாம் கொண்டு போறது நல்லது இல்ல. இங்க பாரு, நான் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்ல, தேவையில்லாம என்ன மாதிரி பேசிட்டு இருக்காத. ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பேசாத, போய் வெளியே போய் உட்காரு போ.
நீ சொன்னா கேட்க மாட்டேன், உனக்கு ஒண்ணும் தெரியாது. சரி, ஃப்ரிட்ஜ்ல எலுமிச்சம்பழம் இருக்கா? நான் எடுத்து வைக்கிறேன். இப்பவே எடுத்து வச்சாதான் உண்டு. அப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட பேசிக்கிட்டே கிளம்புற அவசரத்துல மறந்துருவோம். அதை எடுத்து வச்சுட்டு போய் புளிப்பு மிட்டாயும் நெல்லிக்காயும் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு வரேன். இங்கே நடுவா, என் மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காத. அப்புறம் பெரியவன் மண்டையை உடைச்ச மாதிரி ஓ மண்டையை உடைச்சிருவேன்.